அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. எளியோரின் துயர் துடைக்கும் வத்திக்கானின் பிறரன்பு அவசர உதவி பிரிவு. கிறிஸ்தவர்கள் ஏழைகளை ஏதோ ஒரு கற்பனை பிரிவினராக பார்க்கக்கூடாது. மாறாக அவர்களை முகமும் கதைகளும் கொண்ட உண்மையான மனிதர்களாக பார்க்க வேண்டும். அவர்கள் மூலமாகவே நாம் கிறிஸ்துவை நேரில் சந்திக்கிறோம். கிறிஸ்தவர்கள் ஏழைகளை ஒரு கற்பனையில் வாழும் பிரிவினராக பார்க்காமல் முகம் மற்றும் கதைகளை கொண்ட உண்மையான மனிதர்களாக பார்க்க வேண்டும் என்றும், அவர்கள் மூலம்தான் கிறிஸ்துவை நாம் நேரில் சந்திக்கிறோம் என்றும் பிறரன்பு பணிக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் பேராயர் லூயிஸ் மரின் டி சான் மார்ட்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பிறரன்பு பணிக்கான திருப்பீடத்துறையின் தலைவராக தனது முதல் 2 மாத காலப்பணி குறித்து வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் பேராயர் மார்ட்டின் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார். பிறரன்பு செயல்கள் செய்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட வத்திக்கான் அலுவலகமானது பலரும் பிறரன்பு செயல்களின் அவசர உதவி பிரிவு என்று அழைக்கும் வகையில் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி வருகிறது என்றும் பேராயர் மார்ட்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தமக்கு வழங்கிய இந்த புதிய பொறுப்பை வெறும் பதவியாக பார்க்காமல் மகிழ்ச்சி, நன்றியுணர்வு மற்றும் எளிய மக்கள் மீதான ஆழ்ந்த கடமையுணர்வின் வெளிப்பாடாகவே கருதுவதாக அவர் விவரித்துள்ளார். மேலும் திருஅவை மேற்கொள்ளும் அனைத்து பணிகளின் மையமாக திகழ்பவர்கள் ஏழைகளே என்றும் பேராயர் மார்ட்டின் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ள பேராயர் மார்ட்டின் அவர்கள் இத்திருப்பீடத்துறை அப்போஸ்தலிக்க ஆசீர்வாதங்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு தொண்டு பணிகளையும் செய்து வருகிறது என்றும், குறிப்பாக இலவச நலவாழ்வு மையங்கள், புனித பேதுரு வளாகத்திற்கு அருகிலுள்ள குளியலறை மற்றும் நலவாழ்வு வசதிகள், தங்குமிடங்கள், உணவு மற்றும் மருந்து விநியோகம் போன்ற அத்தியாவசிய பிறரன்பு செயல்களை இது முன்னெடுத்து நடத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உக்ரைன், காசா, லெபனான், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கான அனைத்து உதவிகளையும் இத்துறை ஒருங்கிணைக்கிறது என்றும் இத்தொண்டு பணிகள் அனைத்தும் தன்னார்வலர்கள், மருத்துவர்கள், திருத்தொண்டர்கள் மற்றும் கத்தோலிக்க அமைப்புகளின் கூட்டுறவோடு தேவையுடையோரை சென்றடைகின்றன என்றும் பேராயர் மார்ட்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார். டிலெக்ஸிடே, நான் உன்னை அன்பு செய்தேன் எனப்படும் திருத்தூது அறிவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் கருத்துக்களை எடுத்துக்காட்டிய பேராயர் மார்ட்டின் அவர்கள், அன்பே கடவுள் என்பதால் தொண்டு என்பது கிறிஸ்தவ வாழ்வின் இதயமாக உள்ளது என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.